ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த இடம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் என்ன ப்ராப்ளம், ஏன் வந்து மால்தீவ்ஸ் இந்தியாவை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலேருந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை பீப்புள்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற டூரிஸ்ட் பிளேஸ் தான் மால்தீவ்ஸ் தான். அங்கே போய் அவங்க போட்ட போஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். 2 days பிஃபோர் தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட அங்கே போய் விசிட் பண்ணிட்டு வந்தார். ஆனால் அவர் வந்து வலைதளங்களில் வந்து இப்போ அதிகமாக அவர் போயிட்டு வரதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. அதே போல் அவர் யூடியூப்பில் ஷேர் பண்ண அந்த போஸ்ட், அங்கே நடந்து போகிற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த சேரில் உட்காந்து அந்த கடல் பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் போஸ்ட் போட்டிருந்தார். அந்த பிக்சர்ஸை வச்சு மால்தீவ்ஸில் உள்ள ஒரு மினிஸ்டர்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணது என்னன்னு தெரியுங்களா? என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஒரு இதை சுத்தமாக வச்சுக்க முடியாது, ஆனால் நம்ம தாங்க அதிகமாக போயிட்டு வரோம், நம்மளால் அங்கே சுத்தமாக வச்சுக்க முடியாது, மால்தீவ்ஸவே வந்து நம்ம ரொம்ப டெஸ்ட்ராய் பண்ணுறோம், ரொம்ப கேவலமாக வச்சுக்கிறோம், மெயின்டெனன்ஸே இல்லை, அங்கே போய் பேட் ஸ்மெல் கூட அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தப்பாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பிக்சர்ஸ்க்கு கீழே. ஸோ இதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய ஆக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் நிறைய நல்ல பிளேசஸ் இருக்குது, அங்கே போய் விசிட் பண்ணுங்கள், அங்கே போகவே போகாதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸை வளர்த்து விட்டதே இந்தியா தான். அப்படி என்ன வளர்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். மால்தீவ்ஸ்க்கு வந்து இந்த கோவிட் டைமில் வந்து வேக்சின் இல்லாதப்போ இந்தியா தான் கொடுத்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துருப்போம், ஹெலிகாப்டர்லாம் ஆஃபர் பண்ண மாதிரி. அவங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கும்போது நம்ம தான் அமௌண்ட்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறந்துட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க எப்படி இதை பேசியிருக்காங்கங்கிறதும் புரியல. அதுக்கப்புறம் அதே கவர்மெண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கவர்மெண்ட்லேருந்து அவங்களே வந்து ஒரு மெசேஜ் போட்டாங்க. என்ன மெசேஜ்னால், அப்படி பேசினவங்க எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இங்கே உள்ளவங்க அங்கே வாங்க, அவங்க ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க, அது மால்தீவ்ஸ் அரசு பேசினதா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மெசேஜஸ்லாம் டெலிட் பண்ணிட்டு இப்படிப்பட்ட ஒரு மெசேஜஸாக போட்டாங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து போகிறவங்க தான் அதிகம். 2 lakhsக்கு மேலே பீப்புள்ஸ் வந்து ஒவ்வொரு இயரும் போய் விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வேலை பார்க்குற இந்தியர்கள் வந்து வெறும் 20,000 தான். ஆனால் விசிட் பண்ணுற டூரிஸ்ட் 2 lakh பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடந்த ப்ராப்ளம். இதே போல் இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.